வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஆர்டிஸ்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். இந்த படத்துல ஒரு சைக்கோ கில்லர் இருப்பான். வித்தியாசமான முறையில பொண்ணுங்களை கொலை பண்ணுவான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ட்ரஸோட மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அதை அந்த பொண்ணுங்களுக்கு போட்டு விட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லை மீறி நடந்து அந்த பொண்ணுங்களோட கதையை முடிப்பான். இந்த மாதிரி கொலைலாம் பண்ணிட்டு இருக்கவன் போலீஸ் கிட்ட சிக்கிக்கிறான். அப்படி சிக்கினவன் போலீஸை ஏமாத்தி தப்பிக்கிறான். திரும்பி அவனால ஆபத்து வரப்போகுது, எப்படியாவது அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சைக்கோவை வேன்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஜெயில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்காக தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க போல. அந்த வேன்ல நிறைய போலீஸுங்க இருக்காங்க. இதை தாண்டி முன்னாடி கார்ல ஒரு இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க. இப்போ அவனை நமக்கு காட்டுறாங்க. இவன் இது வரைக்கும் நிறைய இளம்பெண்களை சாவடிச்சிருப்பான். அதுவும் ஆக்ட்ரஸோட மாஸ்கை போட்டு அவங்க கிட்ட எல்லை மீறி நடந்து அவங்க கதையை முடிச்சிருப்பான். இப்போ வேணும்ட்டே உள்ள இருக்க போலீஸுங்க கிட்ட சண்டை போடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். சண்டையை ஏற்படுத்தி அவங்க எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜில் டிரைவ் பண்ணிட்டு இருக்காருல, அவரையும் அட்டாக் பண்றான். வண்டி ஏடகடமா கவுரலாம் ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கவங்க கவனிக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை சார் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் நீ இங்கே இரு, நான் போய் பார்க்கறேன்ற மாதிரி கன் எடுத்துட்டு பொறுமையா அவனை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இன்ஸ்பெக்டர் கூடிய சண்டை போடுறான் போல. ஒரு ஸ்டேஜில் இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்ணிடுறான். இப்போ அசிஸ்டன்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்காக வராரு. அப்ப இன்ஸ்பெக்டர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாரு. இப்போ இன்ஸ்பெக்டருமே உடனே டீமுக்கு தகவல் கொடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ டீமுக்கு தகவல் போயிருது. கொஞ்ச நேரத்தில் டீமை சேர்ந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி மீடியா ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் 6-7 பொண்ணுங்களுக்கு மேல கொலை பண்ணியிருப்பான். அவனை பிடிச்சா இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி மீடியா ஆட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. ஒரு ஆபீசருமே கவலைப்படாதீங்க, நாங்க எப்படியாவது அவனை பிடிச்சிருவோம், அது வரைக்கும் பெண்கள் எல்லாருமே கொஞ்சம் சேஃபா இருங்க, ஏன்னா அவன் மோசமான சைக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நியூஸ்ல இந்த சைக்கோவை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இவனும் டிவி மூலியமா பார்த்துட்டு இருக்கான். சேஃபான ஒரு இடத்துல தான் இப்போதைக்கு மறைஞ்சிருக்கான் போல. இவன் பண்ண கொலையை பத்திலாம் யோசிச்சு பார்க்கறான். நிறைய இளம் பெண்களை கொலை பண்ணியிருப்பான். நான் ஒரு ஆர்டிஸ்ட், ரசிச்சு இந்த கொலையெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்க தான் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு ஜானு அப்படின்றது. இவங்க லவ் பண்ணிட்டு இருக்க பையனுக்கு கால் பண்றாங்க. இவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இவர் பேரு விக்கி அப்படின்றது. விக்கி சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா கிட்ட இன்னைக்கு விக்கி அறிமுகப்படுத்துறது தான் பிளானா இருக்கும். விக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மாக்கு லவ் மேரேஜ்ல பெருசா விருப்பம் கிடையாது. காரணம் இவங்களும் லவ் பண்ணி தான் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இவங்க நினைச்ச மாதிரி இல்ல. எப்ப பாரு அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால ஹஸ்பண்டை விட்டு இவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க. சில மாசத்துக்கு முன்னாடியில இருந்து தான் பிரிஞ்சு இருக்காங்க போல. ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஆனா இப்ப பிரச்சனை அதிகமா இருக்கு. அதனால தான் பிரிஞ்சு இருக்காங்க. நீ யோசிச்சு முடிவெடுன்ற மாதிரி பொண்ணுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா ரொம்பவே நல்ல டைப்புமா, நீங்க தான் அவரை புரிஞ்சுக்காம இருக்கீங்க. அப்பா கிட்ட லவ் மேட்டர் சொன்னேன், அப்பா ஓகே பண்ணிட்டாரு, இப்ப நீங்க தான் ஓகே பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு லவ் பண்ணதை ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா லவ்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த விக்கியை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் இருப்பாங்க. அந்த தங்கச்சி பேரு சுவாதி அப்படின்றது. தங்கச்சிக்கும் இவங்க லவ் பண்றதெல்லாம் தெரியும். லவ்வுக்கு ஓகேன்ற மாதிரி அந்த பொண்ணுமே பர்மிஷன்லாம் தந்திருப்பா. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜானு இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட் பையனா இருப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. என்னன்னு தெரியல, ஹீரோ இப்பெல்லாம் பயங்கரமா குடிக்கிறாரு. பயங்கரமா ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அம்மாவை மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் வரும்போதே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே தான் வராரு. இதெல்லாம் மேல இருந்து அம்மா பாக்குறாங்க. அம்மாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்ன இவன் இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பொண்ணை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவரும் உள்ள வந்து அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹெவியா சாராயம் ஸ்மெல் வருது. சரக்கடிச்சிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்றது அம்மாவுக்கு தெரியுது. இப்ப அம்மா ஜென்ரலா சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த கேள்வியை கேட்டோன்னே இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா மாறிடுறாரு. மேற்கொண்டு எதுவும் பேசாம இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்படி என்ன நான் தப்பா கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா கேட்கறாங்க. என்ன விஷயம்ன்றத ஜானு இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவருக்கு ஒரு தங்கச்சி மட்டும் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த தங்கச்சிக்கு ஏதோ ஆயிருக்கு போல. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவரோட தங்கச்சி பேரு சுவாத்தின்னு சொல்லியிருப்பேன். சுவாதி மேல இவர் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. இவர் நல்லபடியா தங்கச்சியை பாத்துக்கிறாரு. தங்கச்சி வேற கேஸ்ட் பையனை லவ் பண்ணதுக்காக அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபரை கொலை பண்ணிருப்பாரு. ஜெயிலுக்கும் போயிருப்பாரு. இத பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற தங்கச்சி இருக்காங்கல்ல, அண்ணன் நான் ஒரு வேலை யாரையாவது லவ் பண்றது உனக்கு தெரிஞ்சா நீயும் இப்படிதான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சேச்சா, நீ யாரை லவ் பண்ணாலும் செலக்ஷன் கரெக்டா தான் இருக்கும். நானே பேசி உங்க ரெண்டு பேரை சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற தங்கச்சி லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இவங்க யாரையோ லவ் பண்றாங்க போல. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்களுமே இப்ப ஹீரோவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, தங்கச்சி காலேஜ்
முடிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா, அப்ப ரெகுலரா ஒருத்தன் கெலாட்டா பண்ணிட்டு இருக்கான். தங்கச்சி அதை நினைச்சு கஷ்டப்படுறா போல, உங்ககிட்ட சொல்லவும் மாட்றா, நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஒருத்தன் கெலாட்டா பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வார்னிங் கொடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் உங்க தங்கச்சியை நான் லவ் பண்றேன்ற மாதிரி சொல்றான். உன் வயசு என்ன, என் தங்கச்சி வயசு என்ன, இதெல்லாம் செட் ஆகாது, ஸ்டாப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அன்னைக்கு நைட்டு தங்கச்சி வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஏதோ நடமாட்டம் தெரியுது. என்ன நடமாட்டம் தெரியுதுன்ற மாதிரி தங்கச்சி பாக்குறதுக்காக போறாங்க. இந்த சமயம் அண்ணன் இருக்காருல, இப்ப வீட்டுக்கு வந்து சேர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தங்கச்சி கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ரத்த வெள்ளத்துல தங்கச்சி இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவரும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லை மீறி நடந்தவன் அட்டாக் பண்ணிருக்கான்றது தெரிய வருது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப தங்கச்சியை பாக்குறதுக்காக வராரு. தங்கச்சியும் வலி தாங்க முடியலன்னு, நான் பொழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நீ நல்லபடியா இருன்ற மாதிரிலாம் சோகமா பேசிட்டு இறந்து போயிடுறாங்க. தங்கச்சி இறந்து போனதை இவரால ஏத்துக்கவே முடியல. அப்பத்துல இருந்து தான் எப்ப பாரு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜானு தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த விஷயத்தை விட்டு வெளியே வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட இவர் பேசுறாரு. சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்ததை பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, நான் அந்த சமயம் வெளியூருக்கு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இப்பதான் நியூஸ்ல ஒரு கில்லரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கில்லரை பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸோட மாஸ்க் போட்டு ஒவ்வொரு இளம்பெண்களா சாவடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நம்ம தங்கச்சியை கொன்னதும் இந்த மாதிரி ஒருத்தனா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. வீட்டுல ஏதாவது கிடைக்குமா செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. ஏன்னா தங்கச்சிக்கு அப்படி ஆனதுல இருந்து இவர் எதுவுமே பண்ணாம இருந்திருப்பாரு. இப்ப செக்லாம் பண்ணி பார்க்கும்போது வீட்டுல ஒரு மாஸ்க் கிடைக்குது. இந்த கில்லரும் மாஸ்க் போட்டு கொல்லுவான்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அப்ப அந்த கில்லர் தான் நம்ம தங்கச்சியை சாவடிச்சிருக்கான் போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அந்த கில்லர் யாரு என்னன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இந்த டைம் அந்த கில்லர் மாட்டாம தான் இருந்திருப்பான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. தங்கச்சி கிட்ட ஒருத்தன் வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான் பாத்தீங்களா, அவன் ஒருவேளை இந்த விஷயத்தை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவருமே லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. இவன் என்ன சொல்றானா, தங்கச்சியும் என்ன லவ் பண்ணான்ற மாதிரி சொல்றான். அதாவது ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க. ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குல்ல, இதனால தான் தங்கச்சி எனக்கு யாரையாவது பிடிச்சா ஏத்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க. இவனுமே நம்ம தங்கச்சி இறந்து போனதை நினைச்சு ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. ஆக்சுவலா ஒரு கில்லர் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த கில்லரை போலீஸுங்க பிடிச்சிடுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு இன்ஸ்பெக்டரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் தான் பிடிச்சிருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் அவனை கூட்டு வராருல, அப்ப மீடியாட்கள் அவன் கிட்ட கேள்விலாம் கேட்கறாங்க. அவன் ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒரு ஆர்டிஸ்ட், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோக்கு சூடு ஏறிட்டு இருக்கு. இவன் தான் என் தங்கச்சியை சாவடிச்சிருக்கான், இவனை எப்படியாவது நான் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அவனை கொல்றதுக்காக நம்மளும் ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் இருப்பாரு, அவர்கிட்ட பேசி இவருமே ஜெயிலுக்கு போறாரு. அவனுக்கு பக்கத்துல இருக்க செல்லுக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த பெரியவர்கிட்ட பேசி இவர் உள்ள வராரு. உள்ள வந்தவர் என்ன பண்றாருன்னா, சாமர்த்தியமா அவன் கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள மத்த போலீஸுங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால இவரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருக்க கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப அப்படியே கதை பிரசன்ட்டுக்கு வருது. அதாவது அம்மா கிட்ட பேசிட்டு வெளியே வந்தாரு பாத்தீங்களா, அதுல இருந்து கதை ஆரம்பிக்குது. இப்ப அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இவரை சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. இன்னும் அதையே நினைச்சிட்டு இருப்பியா, அதை விட்டு வெளியே வான்ற மாதிரிலாம் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என் தங்கச்சியை விட்டுட்டு அதுல இருந்து வெளியே வர சொல்றியா, என் தங்கச்சியை கொன்னவன பழி வாங்குற வரைக்கும் கண்டிப்பா நான் இதை விட்டு வெளியே வர மாட்டேன், உனக்கு வேற மாப்பிளைய பார்க்கணும்னா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கோவமா திட்டிடுறாரு. இவங்களும் அழுதுகிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்பதான் அந்த கில்லர் தப்பிச்சிருக்கான்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. எது கில்லர் தப்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த கில்லர் இன்ஸ்பெக்டர் அட்டாக் பண்ணிட்டு தான் தப்பிச்சிருக்கான்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த இன்ஸ்பெக்டரை தூக்கணும்ல, இவரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி மாஸ்க் போட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. போலீஸுங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டரை தூக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி பிளான் பண்ணிருப்பாங்க. இவங்க வீட்ல வச்சு தான் அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கிறதா சொல்லிட்டாங்க. சூப்பர் ரீ, இதையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. இங்க ஒரு 10 பேருக்கு மேல இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டரை தூக்குனாரு பாத்தீங்களா, அவர் மயக்கத்துல இருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் தரதுக்காக ஒரு டாக்டரை வர வச்சிடுறாங்க. சீக்கிரமா இவனை எழுப்புறதுக்கான வேலையை பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, என்னால முடிஞ்சதை பண்றன்ற மாதிரி இந்த டாக்டரும் ஏத்துக்கிறாரு. ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவன் ஜெயில விட்டு தப்புஸ்டான்ற மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதை பாக்குற இவங்க லைட்டா பயப்படுறாங்க. ஐயோ தப்புஸ்டானா, கவனமா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க.
அவன் என்ன இந்தியா வரப்போறான், ஜாலியா ஃபன் பண்ணலான்ற மாதிரி மேற்கொண்டு இவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, கரெக்டா இந்த இடத்துக்கே வந்துடுறான். என்ன இங்கேயே வந்துட்டான்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவன் தலைமறைவா இருக்கிறதுக்காக வந்திருக்கானா இல்ல வேற எதுக்காவது வந்திருக்கானான்னு தெரியல. கூட ஒரு அசிஸ்டன்ட்டையும் கூட்டு வந்திருக்கான். வந்தவன் கன் வச்சிருக்கான்ல, எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கான். கூட வந்து அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, எல்லார்கிட்ட இருந்தும் போனை வாங்கிடுறான். அந்த போனை உடைச்சு அங்க இருக்க தண்ணிக்குள்ள போட்டுறான். எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான்ல, உங்க கூட நான் ஒரு கேம் விளையாட போறேன், அந்த கேம்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த சமயம் ஈரனோட அம்மா வராங்க. பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறான். இப்ப அம்மாவை அங்க இருக்க பாத் டப்ல போட்டுறான். தண்ணியை லீக் பண்ற மாதிரி வச்சிடறான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆயிட்டு இருக்கு. அந்த தண்ணி லீக் ஆகி மேல வந்துச்சுன்னா கரண்ட் படுற மாதிரி இவன் செட் பண்ணி வச்சிடறான். அம்மா வேணான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் அப்படி செட் பண்ணிட்டு போயிடுறான். நீங்க எல்லாருமே சின்ன வயசுல கண்ணாமூச்சி கேம் விளையாடி இருப்பீங்கல்ல, அந்த கேமை தான் இந்த இடத்துல நம்ம விளையாட போறோம். யாரு கண்ணை பொத்த போறது அப்படின்ற மாதிரி கேட்கறான். எல்லாருமே பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அதுல இவனே ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிடுறான். அதாவது குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள தான் இவன் செலக்ட் பண்ணியிருக்கான். எல்லாருமே ஒளிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. யாரை கண்டுபிடிக்கிறியோ அவனை கூட்டிட்டு நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே முதல்ல ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. என் ஹஸ்பண்டை தான் நான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சூப்பர், அப்ப ஜோடியா வெளியே போக போறீங்க அப்படிதானன்ற மாதிரி இந்த சைக்கோ கேட்கறான். இவங்களும் ஆமான்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. சட்டுன்னு இந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, ஃபோக்கை வச்சு ஹஸ்பண்டோட கதையை முடிச்சிடுறான். இப்ப ரத்தம்லாம் இந்த ஒய்ஃப் மேல பீச்சிட்டு அடிக்குது. ஒய்ஃபும் இதை பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் காமெடியா தான் பேசியிருப்பான். இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதை பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆகா, இவன் ரொம்ப டேஞ்சரான ஆள் போல, நம்ம எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்க ஆபீசர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரை ஏன்டா இப்படி பண்றேன்னு தனாவட்டா பேசுறாரு. இவன் என்ன பண்றானா, கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறான். இப்போ இங்க இருக்க ஈரனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு ஒரு சூப்பர் கேம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேப்பர்லாம் கிழிச்சு போடுறான். இந்த கம்மு, இந்த பேப்பர் முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீ ஒட்டணும்ன்ற மாதிரி சொல்றான். அப்படிலாம் ஒட்ட முடியாது இல்ல, அதனால இவங்களும் அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோவப்பட்ட இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஏற்கனவே புல்லட் வாங்கினவரை நல்லா ஷூட் பண்ணி கதையே முடிச்சிடுறான். இப்ப மேற்கொண்டு வேற ஒருத்தரை சாவடிக்கிறதுக்காக போறான். இதெல்லாம் கவனிக்கிற ஜானு இருக்காங்கல்ல, அப்படிலாம் பண்ணாத, நான் இந்த பேப்பர் எல்லாம் ஒட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டாக்டரும் இன்ஸ்பெக்டரை முழிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாரு. ஆனா அவர் முழிக்கவே மாட்டாரு. கடுப்பான ஹீரோ இருக்கார்ல, அவரோட ஆக்சிஜன் சப்போர்ட்டை எடுக்கிறாரு. அப்ப மட்டும் மூச்சு அவர் வேகமா வாங்கிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் இருக்கார்ல, அவசரப்பட்டு இப்பெல்லாம் பண்ணாதப்பா, நான் எப்படியாவது எழுப்பி விடுறேன், நீ வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோ இவரை தூக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் கரப்டட் ஆபீசரா இருப்பாரு. இவரே கூட அவனை தப்பிக்க விட்டுருக்கலாம். அப்படி தப்பிக்க விட்டுருந்தாருன்னா அவன் இருக்கிற இடம் இவருக்கு தெரியும். இவர் மூலியமா எப்படியாவது இடத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சைடு சைக்கோ இருக்கான்ல, மேற்கொண்டு இவங்க கிட்ட கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். எல்லாருமே ஒளிஞ்சுக்கோங்க, யாரு கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இந்த வாட்டி இவங்க எல்லாருமே செம்மையா பயப்படுறாங்க. மாட்டினா கதையை முடிச்சிருவான், கேர்ஃபுல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு லேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இப்பயும் கண்டுபிடிக்கணும் போல. சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், இல்லனா கதையை முடிச்சிருவான்னு அவன் சொல்லியிருப்பான். இவங்களும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கண்ணை முடிச்சிடுறாரு. தண்ணி தண்ணின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும், அப்பதான் உனக்கு தண்ணி கிடைக்கும்ன்ற மாதிரி ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காரு. அந்த லேடியால யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. சொல்ல போனா கண்டுபிடிச்சா அவன் சாவடிச்சிருவோன்னு சொல்லியிருப்பான். அதனால இவங்க வேணும்ட்டே கண்டுபிடிக்காம இருக்காங்க. என்னால யாரையும் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியலன்னா நீ தோத்துட்டேன்னு தானே அர்த்தம்ன்ற மாதிரி கேட்கறான். இவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க. தோத்தவங்களாம் உயிரோட இருக்கக்கூடாது, உன் புருஷன் போன இடத்துக்கே நீயும் போன்ற மாதிரி ஆயுதத்தை வச்சு குத்தி சாவடிச்சிடறான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக குழந்தை பிறக்க போகுதுன்ற மாதிரி ரெண்டு பேருமே அவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இந்த ஒய்ஃபை உயிரை விடுறாங்க. மேற்கொண்டு நானே கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி அந்த சைக்கோவே செக்லாம் பண்றான். யாரெல்லாம் மாற்றாங்களோ அவங்க கதையெல்லாம் முடிக்கிறான். இப்போ பயந்த மற்ற எல்லாருமே குரூப்பாக ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ஆக போதோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ இருக்கார்ல, இந்த போலீஸை போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் போலீஸும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ கரப்டட் ஆபீசர்னு எங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சில உண்மையை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ இங்கே இரு, நான் போய் பார்க்கறேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இவர் பார்க்கிறதுக்காக வந்தார்ல, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா தப்பிக்கிறதுக்கான ஏற்பாடே இவர் தான் பண்ணியிருப்பாரு. அதாவது கீயே அவங்க கிட்ட தந்திருப்பாரு. இப்ப வேற ஒரு போலீஸ் பிடிக்கலான்னு வரும்போது அந்த போலீஸை ஷூட் பண்ணி இவர் சாவடிச்சிடுறாரு. எனக்கு அடிப்படலனா டவுட் வந்துரும், அதனால என்ன ஷூட் பண்ணிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, இவரோட ஷோல்டர்ல ஷூட் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். சோ திட்டமிட்டு தான் இவர் அனுப்பி வச்சிருக்காரு. இவர் எதனால அனுப்பி வச்சாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இத பத்தி தான் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த இன்ஸ்பெக்டரும் சில விஷயங்களை சொல்றாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்போ அந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு அந்த ஜானுவோட அம்மாவை காட்டுறாங்க. அம்மா மயக்கத்துல இருப்பாங்க. கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் கரண்ட்ல பட்டா நம்ம கதை முடிஞ்சிரும்ன்றது இவங்களுக்கு தெரியுது. இவங்க எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ முழிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒயர் பற்றக்கூடாது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு அந்த ஒயரை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டெல்லாம் கழட்டிட்டு அங்கிருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அம்மா தப்பிச்சு வரும்போது கரெக்டா இவங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்ன தப்பிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். என் அம்மாவை விட்டுரு அப்படின்ற மாதிரி ஜானுவும் கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சைக்கோவும் அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ தான் கதவை உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை பார்த்தோன்னா ஜானு இருக்காங்கல்ல, ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா. இந்த சைக்கோ கூட இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் வேற நடுவுல சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, போக்க வச்சு குத்தி அந்த அசிஸ்டன்ட் கதையை முடிச்சிடுறாரு. அதே சமயம் அந்த சைக்கோவையும் பயங்கரமா அடிச்சிருப்பாரு. இப்ப அந்த சைக்கோ வீக்கான மாதிரி விழுந்து கிடக்குறான். எப்படியோ கண்ட்ரோல்குள்ள சிச்சுவேஷனை இவர் கொண்டு வந்துடுறாரு. இப்பதான் கதவை திறந்துட்டு இந்த இடத்துக்கு அப்பா வராரு. அதாவது ஜானுவோட அப்பா வராரு. இவங்களுமே அப்பாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. நான் ஓகேன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, திடீர்னு ஜானுவோட அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜானுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணிட்டு இருக்க, அவர் என்னோட அப்பா, அவர் அடிக்கிறத நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் மேற்கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என் தங்கச்சி இறந்து போனதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என் அப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி ஜானு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்லிட்டாரு. அந்த போலீஸ் கிட்ட பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு பாத்தீங்களா, அப்படிதான் இந்த விஷயம் தெரியும் போல. தங்கச்சி சுவாதி வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்தாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல பார்த்தா ஜானுவோட அப்பாவும் அந்த சைக்கோவும் தான் இருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாங்க. அட்டாக் பண்ணதுல அவங்க மயங்கி விழுந்துடுறாங்கல்ல. அப்ப இந்த அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா அவங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. அப்படி எல்லை மீறி நடந்துட்டு இருக்கும் போது ஆக்ட்ரஸ் மாஸ்க் எல்லாம் உங்களுக்கு மாட்டி விட்டுருப்பாரு. உன் அப்பா தான் இப்படி பண்ணாருன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் நம்பவே மாட்டாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அம்மா இருக்காங்கல்ல, உன் அப்பாவை நீ நல்லவரா நினைக்கிற, அவர் அவ்வளவு நல்லவர்லாம் இல்லன்ற மாதிரி அம்மாவும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி தான் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. கம்பெனில ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட அப்பா அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே விடுங்க விடுங்கன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா இவரோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பார்த்துடுறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் மேல கோவப்படுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி சில வருஷத்துல தான் இவரோட சுயரூபம் தெரிய வந்திருக்கும். அதாவது கல்யாணம் பண்ணும்போது நீ அழகா இருந்த, இப்போ உன்னோட அழகு ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால ஆக்ட்ரஸோட மாஸ்க் நீ போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஆக்ட்ரஸோட மாஸ்க போட்டு தான் இவங்க கிட்ட எல்லை மீறி நடப்பாரு. ட்ரெண்டிங்ல ஒவ்வொரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஆக்ட்ரஸோட மாஸ்க போட்டு தான் ஒண்ணா இருப்பாரு. இப்ப ஊ அண்டா சாங் வர டைம்ல சமந்தா ஃபேமஸா இருந்தாங்கல்ல, சமந்தாவோட மாஸ்க் எல்லாம் வைஃப்க்கு மாட்டி எல்லை மீறி நடந்துட்டு இருக்காரு. நானும் பொறுத்து போனேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால பொறுத்துக்க முடியாது. இதுக்கப்புறம் கம்பெனியோட பாதி ஷேர் எனக்கு வந்துரும். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிடுறாங்க. என்ன இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் முடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில தான் பொண்ணு இருக்காங்கல்ல, நான் ஒருத்தனை லவ் பண்றேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. அவன் வேற கேஸ்ட் தெரிஞ்சோனே இவர் உள்ளுக்குள்ள கடுப்பாயிடுறாரு. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் சில வேலைக்கு அந்த இன்ஸ்பெக்டரை யூஸ் பண்ணுவாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த சைக்கோவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவனோட தங்கச்சியை வேற கேஸ்ட் பையன் லவ் பண்ணிருக்கான். அதனால அந்த பையனோட கதையை இவன் முடிச்சுட்டு ஜெயிலுக்கு வந்தான். இவனை வேணா உங்களோட வேலைக்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதனால அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த சைக்கோ கூட சேர்ந்த மாதிரி பிளான போடுறாரு. அதாவது ஹீரோவோட தங்கச்சியை ஏதாவது பண்ணணும், ஹீரோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவாரு, அது போதும்ன்ற மாதிரி யோசிச்சு தான் இந்த பிளான போட்டு அன்னைக்கு நைட்டு தங்கச்சியோட வீட்டுக்கு வந்து தங்கச்சி கிட்ட முதல்ல இந்த ஜானுவோட அப்பா எல்லை மீறி நடந்திருப்பாரு. அப்படி எல்லை மீறி நடக்கும் போது ஆக்ட்ரஸோட மாஸ்க மாட்டி விட்டு தான் எல்லை மீறி நடந்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த சைக்கோ தள்ளி இருந்து கவனிச்சிருப்பான். அந்த சைக்கோக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். இந்த மொத கொலையை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த கொலையை இவன் பண்ணிருப்பான். இவன் அந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு விட்டு கொலை பண்ணிருப்பான். சைக்கோ இந்த பேட்டர்ன்ல கொலை பண்ணதுக்கு ஜானுவோட அப்பா தான் காரணமா இருந்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த சைக்கோ மாட்டி ஜெயிலுக்கு போயிருப்பான். அப்ப இந்த ஜானுவோட அப்பாக்கு வேற ஒரு வேலை பண்ற நிலைமை வந்திருக்கும். அது என்னன்னா ஒய்ஃப் ஷேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால அவங்களோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் திட்டமிட்டு தப்பிக்க வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு போ, அங்க இருக்க அந்த லேடியை சாவடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ எல்லாரையும் சாவடிக்கிற மாதிரி அந்த லேடியை சாவடி, அப்பதான் டவுட் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால தான் சைக்கோ பார்ட்டி நடக்கிற இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஒவ்வொருத்தர் கதையா முடிச்சிருப்பான். குறிப்பா வந்ததுக்கு காரணம் ஜானுவோட அம்மா கதையை முடிக்கிறதுக்கு தான். இதெல்லாம் ஜானுக்கு தெரிய வந்தோன்னு உடஞ்சு போயிடுறாங்க. அப்பா இப்படி பட்டவரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஜானுவோட அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் டைவர்ட் ஆவறாருல, இந்த கேப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ஜானுவோட அப்பா அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஆனா ஹீரோ சுதாரிச்சு அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கார்ல, இவரோட கதையை முடிச்சிடுறாரு. அடுத்ததா ஹீரோ இருக்கார்ல, அந்த சைக்கோ கிட்ட வந்துடுறாரு. ஏண்டா தங்கச்சி வேற கேஸ்ட் பையனை லவ் பண்ணா அவனை சாவடிச்சிருவியா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. உன்னை நான் சாவடிக்க மாட்டேன், உன் தங்கச்சி சாவடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அப்பதான் தங்கச்சி இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா தங்கச்சி பாய் ஃப்ரெண்டுனால பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. சேர்ந்து வாழலான்ற மாதிரி நிறைய பிளான்லாம் வச்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவரை சாவடிச்சிருப்பாரு. இப்ப தங்கச்சி கோவமா இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, கன்னை வச்சு இவங்களே ஷூட் பண்ணி கதையை முடிக்கிறாங்க. இந்த கேஸ்ட காரணமா வச்சு இன்னமும் நிறைய பகுதியில் கொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி தானே எல்லாமே தெரிய வந்தது. அந்த இன்ஸ்பெக்டரும் தப்பானவர், சாவணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு டாக்டரை கூட்டு வந்தார்ல, அந்த டாக்டர் ஒரு ஊசியை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த ஊசியை போட்டா கார்டியக் அரெஸ்ட்ல இறந்து போன மாதிரி ஆயிடுவாங்க, நான் அந்த ஊசியை போடுறேன், இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஊசியை போட்டிருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டருமே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.